அதில் வந்து பேஜ் நம்பர் 17 வந்து இங்கே குரலை எழுத்தி பேசுவோம், இங்கே வந்து அமைதியாக இருக்கவும், இதுதான் பாயிண்ட்டு, திஸ் இஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னோம். அப்புறமா வந்து இது சென்டிமெண்ட் சொல்லிட்டு அப்புறமே போய் கம்மன் இருங்க, அப்புறம் அழுகுற மாதிரி பண்ணுங்க, அப்புறம் பிரேக் விடுங்க. என்னங்க இது சினிமாவா? சென்சிட்டிவான சென்டிமெண்ட். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இதே தேஞ்சு போன டேப்பு போகிற இடம்லாம் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டு அப்புறம் விஜய், அதுக்கப்புறமா ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா திமுக, கடைசியாக கான்ஃபிடண்ட்டாக இருங்க மக்களை. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு ஏதோ படம் பார்த்த மாதிரியே தான் இருக்குது, ஒரே படத்தை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. யாருக்கு தெரியாது அரசியல்? நான் இப்போ இவ்வளோ பேசுகிற அரசியல், நான் போய் முனையில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீ கடையில் நிறுத்தி இது பண்ணேன்னா அவங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அரசியல். நான் போய் காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்டேன்னா அந்த டிஃபன் கடைக்காரர் சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு அரசியல். உங்கள் மேலே விமர்சனம் வருது, உங்களுக்கு அரசியல் தரேன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போங்க. எதுக்கு மக்களை வலிக்கிறீங்க? நீங்கள் யார் மக்களை பற்றி பேசுறதுக்கு? அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசியிருப்பீங்களா? யார் என்ன பண்ண இப்போ சொல்லி ஆகணும். ஸ்டாலின் சார் உங்கள் மேலே வந்து என்ன அழுத்தினார், அவரே பயந்து போய் உட்காந்துருக்கிறார். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, இவன் வேற இந்த விஜய் வேற எங்க போனாலும் இந்த மக்கள் கிட்ட இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு முதல்வர் அவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சங்கடப்பட்டாராம். எந்த அதிகாரி சொன்னார்? அந்த அதிகாரி பேரை சொல்லுங்கள். இந்த அதிகாரி இத்தனாம் தேதி எனக்கு ஃபோன் பண்ண, ப்ரூஃப் காட்டுங்க, இல்லை எவிடன்ஸ் காட்டுங்க, பொதுவெளியில் காட்டுங்க, மக்கள்கிட்ட காட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஏன் இப்போ சரி ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் உங்கள் உறவு தானே. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய்கிறாங்களா. இந்த விஜய் அந்த வீட்டில் இருக்கிற விஜய் போய் பார்க்க முடியாது. காந்தாரா படம் பார்த்துருப்பீங்க. காட்டில் இருக்கிற சாமியார் போய் அங்கே சுற்றுவார், அங்கே காட்டில் ஒரு சாமி இருக்கும். நாட்டில் இருக்கிற சாமி போய் காட்டில் சுற்றுவார், கடைசியாக 2 சாமியை சுற்றி புஷ்ஷுன்னு போயிடும். படம் தான் அந்த மாதிரி. இந்த விஜய் அந்த விஜயை சுற்றி விளையாடலாம்ல. உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க. அவங்களாம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிறீங்களா கான்ஃபிடென்ட்டா? வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். தவேக தலைவர் விஜய் வந்து வேலூரில் நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்காரு. பேசும்போது முதல்வர் ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படிங்க, நேரடியாகவே ஸ்டாலினுக்கு போட்டி அப்படிங்கிற ரொம்ப ஒரு பர்சனலான போட்டி மாதிரி சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எதிர்த்து குறை பேசும்போதோ இல்லை அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சொல்லும்போது அவர்களுக்கு எதிரான வாக்குகள் நமக்கு பெறணும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையான அரசியல். அது ரொம்ப பேசிக்கான அரசியல், ரொம்ப பழைய அரசியல். அந்த அரசியலை ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு கூடாது. அதாவது திமுக எதிர்ப்பு என்பது ஒரு வாக்கு நிறைய இருக்குது கணிசமாக. அதே மாதிரி அதிமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்னு ஒரு வாக்கு இருக்கும். ஒரு கட்சிக்கு ஆதரவு வாக்கு இருக்கும், அதே கட்சிக்கு எதிர்வாக்குகள் இருக்கும். அந்த எதிர்வாக்குகளை சொல்லிவிட்டு அந்த வாக்குகளை பெறணும் அப்படின்ற அந்த பேசிக்கான அந்த அரசியலை செய்கிறாரு. அதில் அதை இன்னும் கூர்மைப்படுத்தி என்ன பண்ணுறதுன்னா, இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர் 5 வருஷம் ஆண்டிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ அவர் ஒரு சில தவறுகள் செய்கிறாங்க, இல்லை ஆட்சியின் மீது கெட்ட பேர் இருக்குன்னா அந்த வாக்குகளை அப்படியே அறுவடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த அரசியலை சுலபமாக்கிறதுக்கு உண்டான பண்ணுறாரு. அப்போது என்னென்னா அவரை பிடிக்கலன்னா எனக்கு ஓட்டு போடுங்க, இவரை பிடிக்கலன்னா எனக்கு ஓட்டு போடுங்க. நான் என்ன செய்ய போகிறேன், நான் மக்களுக்கு இதுவரையிலும் என்ன செஞ்சுருக்கேன், இல்லை இனிமேல் என்ன செய்ய போகிறேன், ஒருவேளை நான் ஆட்சிக்கு என்ன திட்டங்கள் என்ன அப்படின்றது அந்தளவுக்கு அவருக்கு தெளிவு கிடையாது. அதை சொல்வதற்கு உண்டான ஒரு சொல்லாடலோ இல்லை அந்த அரசியல் புரிதலோ இல்லை திட்டங்களோ இல்லை கொள்கைகளோ இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணுறாருன்னா, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக தாவேக்கா, இல்லை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஸ்டாலின் வர்சஸ் விஜய். ஸ்டாலின் சாருக்கும் எனக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி அந்த சண்டையை நேரோ டவுன் பண்ணிக்கிறார், சுருக்கிக்கிறார் அவரோட அந்த எல்லைக்கோட்டை. ஏன் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மற்றவங்களெல்லாம் சண்டைக்கு கூப்பிட்டோம் இல்லை மற்றவங்களெல்லாம் பற்றி பிரச்சாரம் பேசணும் அப்படின்னா
அவங்க நம்மளை தொட்டால் நம்மளை இதை விட எதனா விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த தேவையில்லாத அந்த தலைவலி, நம்ம மாற்று அரசியல் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி அவர் பேசுகிறாருன்னா, சீமானன்னா திருப்பி வந்து இதுக்கு ஏற்றார் போல் பேசுவார். இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுகிறாருன்னா, அவரும் வந்து அவங்களுக்கும் பெரிய ஒரு கட்சி, நிறைய பேர் ரவுண்டாக கிண்டல் பண்ணுறாங்க, கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, திமுக ஒண்டி சார்ஜ் வைக்கிறார் ஒன்று. இதனால் அவருக்கு வந்து என்னென்னா ஒரு சுலபமான ஒரு அரசியல், அந்த பழைய திமுக எதிர்ப்புன்ற அரசியல். அது இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ அடுத்த முறை போகும்போதெல்லாம் அவர் போர்டு கழுத்தில் ஒரு போர்டு மாட்டின்னு போயிடலாம் தெரிஞ்ச மாதிரி, தாவேகா வர்சஸ் திமுக. பின்னாடி டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வர்சஸ் விஜய். இன்னும் விளம்பரம், ஏன்னா விளம்பரத்தை தான் அவர் மையமாக வச்சுருக்கிறார். அதாவது அடிப்படையில் ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, வேலூர் போயிருக்கீங்க, வேலூரில் வெயில் டைமில் வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ நோன்பு இருக்கிற நேரம், ரம்ஜான் நோன்பு, அதை பற்றின ஒரு புரிதல், அதுக்கு உண்டான திட்டமிடுதல் எல்லாம் இல்லை. அப்படின்றதை தாண்டி இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரிகையாளராக வேலூர் எடுத்தால் வெயிலூருன்பாங்க, சுற்றி மலை. நமக்கு திருச்சியில் எப்படி கந்தக பூமியோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி மலைகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த கிழக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு பிரேக் ஆகிருக்கும். அந்த மரங்கள் அதிகமாக இருக்குது, மரங்கள் அங்கே கம்மி. அங்கே இருக்கிற அந்த காடுகளோட தன்மை பார்த்திங்கனாலும் இன்னும் ஒரு பெரிய அடர்ந்த காடில் வறட்சி இருக்கிற ஒரு மண், தண்ணி பிரச்சனை இருக்குது. பாலாறில் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெவி மெட்டல் டெபாசிஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜிங்க்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்மியம், மெர்க்குரி, இந்த மாதிரி ஹெவி மெட்டல் டெபாசிஷன்லாம் இருக்குது வேலூரில். இது அங்கே சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். சரி, இவருக்கு அவ்வளோ தர வேணாம். பாலாறில் பிரச்சனை இருக்குது, பக்கத்தில் ஆந்திரா மாநிலத்தில் அணையை கட்டுறாங்க. அங்கே வந்தால் அங்கே இன்னொரு செக் டேமு கட்ட போகிறான், தண்ணியை விட மாட்டான்றான். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா சமீபமாக யானை கூட அந்த பக்கமாக வருது. அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜமுனா மாத்தூர் இருக்குது, திருப்பத்தூர் இருக்குது, அதுக்கப்புறம் ஏலகிரி இருக்குது. ஏலகிரி கீழே காடுகள் இருக்குது. விவசாயன்றது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கே அந்த ஊரில் வந்து ஒரு ஹெலிபேடு இருக்குது இப்போதைக்கு. ஆனால் அங்கே விமான நிலையம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கை இருக்குது, அதுக்கு எதிர்ப்பும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வேலூருக்குன்னு இருக்குது. அப்போ வேலூருக்கு போயிட்டு வேலூர் மக்களை பற்றியோ, இல்லை வேலூரில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியோ, அதுலேயும் அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கேவி குப்பம் இருக்குது. இப்போ கேவி குப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் நகராட்சியே இல்லாமல் வெறும் ஊராட்சி ஒண்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி பார்த்தா கேவி குப்பம். அது ஆந்திராவோட பார்டர். அது அப்போது எந்த இடத்துக்கு போகிறோம், அதனுடைய புரிதல் என்ன, அங்கே மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு விஜய் ஆகிய நான் முதலமைச்சராக என்ன செய்வேன், இல்லை நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் முதலமைச்சராக இல்லைனாலும் உங்களுக்காக நான் என்ன பேசுவேன், எதில் குரல் கொடுப்பேன், உங்களோட பிரச்சனை என்ன, எஸ்ஐஆர் ரிலீஸ் பண்ணுற நாள் இன்னைக்கு. எஸ்ஐஆரில் ஓட்டுகள் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா, சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய மண், அதில் அவங்களுக்கு பிரச்சனைகள் தொற்று பேசுகிறதுக்கும் ஒன்றுமே கிடையாது. இதே தேஞ்சு போன டேப்பு போகிற இடம்லாம் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டு, அப்புறம் விஜய், அதுக்கப்புறமா ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, திமுக, கடைசியாக கான்ஃபிடண்ட்டாக இருங்க மக்களை. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு ஏதோ படம் பார்த்த மாதிரியாக தான் இருக்குது, ஒரே படத்தை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பதில் இந்த மீட்டிங்கில் விளக்கமும் இல்லாமல் அவர் சில வாக்குறுதிகளும் வழங்கியிருக்காரு. ஒரு பொதுவான வாக்குறுதிகள் தான், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், கிராமங்களுக்கு எல்லாம் பஸ் விடுவோம் அப்படின்லாம் சில வாக்குறுதிகள்லாம் சொல்லியிருக்காரு. கரெக்டு சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, வாக்குறுதி. பெண்களுக்கு பாதுகாப்புனா இப்போ வேலூரில் சம்பவமே எதுவுமே நடக்கலையா? சரி, வேலூரில் இருந்து பக்கத்தில் பாகாயத்துக்கு எவ்வளோ பஸ்ஸு போகுது, இல்லை வேலூரில் கீழ் விசாரம் மேல் விசாரம் அங்கே போதிய பேருந்து நிலையம் இருக்கா, இல்லை அந்த சைடு வந்து ஏலகிரிக்கு வந்து சென்னையிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதிய வசதி இருக்கா, அங்கே பயணியர் தங்கிறதுக்கோ இல்லை டூரிஸ்ட்டு வர இடம் அதில் வந்து ஓரளவுக்கு நல்லது இருக்கா, வேலூரில் வந்து பள்ளிக்கூடங்களோட கல்லூரிகளோட தன்மை என்ன, அது எந்த அளவில் இருக்குது, வேலூரில் வந்து சத்துவாச்சாரிகளை பார்த்திங்கன்னா பளு தூக்குற விஷயம் இருக்குது. ஏதோ நான் வந்து இப்போ விஜய் சாருக்கோசரம் இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளராக இதெல்லாம் நமக்கு ஊறி போயிருக்கு, அந்த அனுபவத்தில் பேசுகிறோம். ஆனால் இவருக்கு அந்த அனுபவம் இல்லை. அனுபவம் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் வராது. ஆனால் ஒரு ஊருக்கு போகிறோன்னா குறைந்தபட்சம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணும். சதீஷ் சிவலிங்கம் அங்கேருந்து தான் வந்தார், நமக்கு கோல்டு மெடலிஸ்ட்டு. அப்போ பளு தூக்குற ஒரு விஷயம் இருக்குது. அங்கே இருந்து வந்துங்க அக்னிவீர்ன்ற போராட்டம் தமிழகத்தில் வேலூரில் தான் வந்துச்சு. என்ன இராணுவ பட்டாளத்துக்கு நிறைய பேர் போகிறவங்க இருக்காங்க வேலூரில். அப்போது உங்களுக்கு வந்து நாம் எதிர்க்கிற பாசிச பாஜக உங்களுக்கு வந்து இராணுவ வீரர்களுக்கு இதெல்லாம் குறை வச்சுருக்கிறாங்க. அக்னிவீர் அந்த அக்னிபாத் திட்டத்தை எடுத்து இங்கே போராட்டம் இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து அழுத்தம் கொடுப்பேன். அதாவது இப்போ சேலத்துக்கு போனால் அங்கே மாம்பழம் இருக்கும், அங்கே விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, 8 வழி சாலை இருக்குது, அங்கே வந்து இந்த சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, விவசாயிகள் பிரச்சனை தெரியறதில்ல. ஈரோடு போனால் அங்கே யானை வருது, கரும்பு போட்டால் காசு கிடைக்கல, கரும்புக்கு கொள்முதல் கொடுக்கல, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து மஞ்சளுக்கு விலை கிடைக்கல, அங்கேயே விவசாயிகள் பிரச்சனைக்கு கரண்ட் பில்லு கூட இருக்குது, தெரியறதில்ல. அப்போது ஒரு ஊருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்.
பாண்டிச்சேரி போனால் மணக்குள விநாயகர், அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் ஞாபகம் வருது மணக்குள. பாண்டிச்சேரி போனால் அங்கே டாஸ்மாக் கடை, அதாவது அரசாங்கமே லிக்கர் பார் நடத்தும், அது டீசெண்டாக இருக்கும், பில்லு கொடுப்பாங்க அப்படின்னு. அதை கூட வந்து டீட்டெயிலாக பேசலை. காஞ்சிபுரத்துக்கு வந்து சும்மா நானும் பேசணும்னு சொல்லிட்டு அண்ணாவோட பிரச்சனையை, அண்ணாவோட வார்த்தைகள், அண்ணாவோட ஒரு சில விஷயங்கள் அப்படி அப்படியே லைட்டாக அப்படி பேசிட்டு காஞ்சிபுரத்தோட பிரச்சனையை அப்படியே கடந்து போகுது. அதிகமாக ஏரி குளங்கள் குட்டைகளும் கோயில் திருக்கோயில்கள் எல்லாம் இருக்கிற இடமும் அவங்களுக்கு காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு சில அமைப்புகள் இருக்குது. விவசாயம் அங்கேயும் பட்டு போயிருக்கு, நெசவு செத்து போயிட்டு இருக்கு, நெசவாளர்கள் போதிய அளவுக்கு கூலி கிடைக்கல. அது இல்லாமல் செய்யார் பக்கத்திலே. அதே மாதிரி இந்த சைடு எடுத்தீங்கன்னா பரந்தூர். ஏன்னா காஞ்சிபுரம் வந்துட்டு எதையுமே பெருசாக டீட்டெயிலாக பேசாமல் இவர் பாட்டுன்னு கிளம்பிட்டார். அப்போ போகிற இடம்லாம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதையே பேசிட்டு அதுக்கப்புறம் சமூக வலைத்தடங்களில் இப்போ பார்த்தேன் ஒரு பேப்பரு, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதில் வந்து பேஜ் நம்பர் 17 வந்து இங்கே குரலை எழுத்தி பேசுவோம், இங்கே வந்து அமைதியாக இருக்கவும், இதுதான் பாயிண்ட்டு, திஸ் இஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னோம். அப்புறமா வந்து இது சென்டிமெண்ட் சொல்லிட்டு அப்புறமே அப்படியே கம்மன் இருங்க, அப்புறம் அழுகுற மாதிரி பண்ணுங்க, அப்புறம் பிரேக் விடுங்க. என்னங்க இது சினிமாவா இது? எனக்கு இது சினிமா பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஐயா கவுண்டமணி சொல்லுவார், இந்த டகால்டி வேலைலாம் இங்கே வேணாம் மகனே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ இவர் எவ்வளோ சீக்கிரமாக பத்திரிகையாளரை சந்தித்து, நான் வந்து இந்த பேப்பரை பார்த்துட்டு A4 ஷீட்டை வச்சுட்டு பண்ணுறதுக்குலாம் அரசியல் வரல, மக்களோட பிரச்சனை என்னன்றதை உணர்ந்தவன் தான் இந்த விஜய் சார். இன்னைக்கு ஸ்டாலின் இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பார். அப்போ ஒருத்தர் எதுக்கு இதுனா படமா இது? எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் எதுக்கு நம்பியார், வீரோனா வில்ல, அப்படி கிடையாது. ஒரு கேரக்டர் எதிர்க்கிறது இன்னொரு கேரக்டர்ன்றது அரசியல் கிடையாது. நீங்கள் எதிர்த்துங்க, வேணான்னு சொல்லலை யாரும். ஸ்டாலின் அவரை வீழ்த்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தோக்கடிக்கலாம். ஸ்டாலின் திமுக ஒன்றும் தோக்காத கட்சிலாம் கிடையாது, இல்லை அண்ணா திமுக ஒன்றும் தோக்காத கட்சி கிடையாது. உங்களுக்கு அரசியல் புரியுதா? நான் அவனை குத்தி வீழ்த்திடுவேன்றீங்க, குத்து சண்டைக்கு தயாராகிறீங்க. உங்களுக்கு அப்பர் கட்டு தெரியணும், ஜாபு தெரியணும், உள்ள பூரை தெரியணும், டிஃபென்ஸ் வைக்க தெரியணும், க்ளவுஸை கரெக்டாக போடணும், பஞ்சிங் கரெக்டாக லேண்ட் ஆகணும், இவ்வளோ வேலை இருக்குது, ஸ்டாமினா இருக்கணும், அடி வாங்கினா அது நிற்கிற அந்த எண்டூரன்ஸ் இருக்கணும், கால் பாடம் இருக்கணும், கால் மூமெண்ட்லேயே இருக்கணும். துறைன்னு எடுத்தால் அந்த துறையில் என்ன ஏது என்ன கொஞ்சம் கூட பயிற்சி இருக்குது. ஊழலை பற்றி பேசுகிறாரு. KN நேருன்னு ஒரு வார்த்தை வரல. இவர் திமுக எதிர்க்கிறார். அந்த வழக்கு யார் போட்டது? இவர் சொல்லி கடந்து போகிறார்ல, அதிமுக போட்ட வழக்கு. அது அதிமுகவில் வழக்கறிஞர் இன்பதுரை போட்ட வழக்கு. சரி, யாருன்னா வழக்கு போட்டுக்கிட்டோம். ஊழல் அவ்வளோ இளைஞர்கள் வச்சுருக்கீங்க, நிறைய பேர் நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைன்றது தெரியும். வேலை வெட்டி இல்லாமல் தானே இன்றைக்கி ட்ரிபிள்ஸில் 3 பேர் வந்து பைக்கில் கறக்காமல் இருக்கான்னு ஒரு 200-300 பேர் உங்கள் கூட வராங்க. போகிற இடம்லாம் வேலை வெட்டி தான் போய் பழப்ப பார்ப்பாங்கல்ல. அப்போ அது இருக்குது இந்த பிரச்சனை. அவங்களுக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி தந்தால் 25 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா இதே வேலை. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி இருந்தார், அப்போ அதிமுக அமைச்சராக இருந்தார், அப்பவும் இதே வேலைக்கு கண்டக்டர் வேலைக்கு, டிரைவர் வேலைக்கு, இவர் வந்து இன்ஜினியர் வேலைக்கு, உள்ளாட்சித்துறையில் வேலைக்கு வந்து இவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. 25 லட்ச ரூபா 35 லட்சம் கொடுத்து நீ வேலைக்கு ஆளை எடுக்கிறேன்னா அவன் ஊழல் பண்ணாமல் வேற என்ன பண்ணுவான்? சக்கரை வியாபாரமாக பண்ணுவான்னு கேட்கணும்ல. அப்போ என்ன அரசியல் இவருக்கு கேட்குறாரு? என்ன புரிதல் இருக்கு? சினிமாவில் டயலாக் பேசிட்டாரு, அதே மாதிரி வந்து பேசிட்டா உடனே எல்லாரும் ஓட்டு போட்டணும், மாற்று நான் தான் அப்படின்றது கண்டிப்பாக. அதாவதுங்க, எனக்கு என்ன இன்னைக்கு பேச்சில் ஒரு கோவம்னா, காண்டாவதுன்னு கடைசியாக சொல்லியிருப்பார். கூட்டணி வந்து அண்ணா அறிவாலயம் பக்கம் போனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் கடைசியாக போய் சேர்ந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போனதுனால அது ஒரு இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட கோவத்தையே இருப்பார். இவரும் காண்டாகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனீங்கல்ல அம்பலப்படுத்துங்கன்ற. அதிமுகவை அம்பலப்படுத்தணுமா? அம்பலப்படுத்துங்க. திமுகவை அம்பலப்படுத்தணுமா? அம்பலப்படுத்துங்க. பிரச்சாரத்தை பேசுங்க, அவங்க பண்ண தப்புகளை சுட்டி காட்டுங்க, இன்னும் ஆக்கப்பூர்வமாக ஆக்ரோஷமாக அரசியல் பண்ணுங்க, மக்கள்கிட்ட போய் பழகுங்க. ஆனால் அதை பண்ணாமல் நான் வெறும் பஞ்சு டயலாக் பேசிட்டு நான் போயிடுவேன், அதை வச்சு விசில் ஊதி எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னா, இதை சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அதுதான் உண்மையிலே பிரச்சனையானது. எனக்கு அரசியல் தெரியலன்னா மக்களுக்கு அரசியல் தெரியலன்றாரு. யாருக்கு தெரியாது அரசியல்? நான் இப்போ இவ்வளோ பேசுகிற அரசியல், நான் போய் முனையில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீ கடையில் நிறுத்தி இது பண்ணேன்னா அவங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அரசியல். நான் போய் காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்டேன்னா அந்த டிஃபன் கடைக்காரர் சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு அரசியல். நான் வந்து ஒரு கார் வாங்க போகிறேன்னா அங்கே இருக்கிற மெக்கானிக் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஆட்டோவில் போனால் ஆட்டோவில் இருக்கிற ஒரு அரசியல் சொல்லித் தருவார். மக்களுக்கு அரசியல் தெரியும். மக்களுக்கு வந்து யார் அவங்களுக்கு நல்லது, யார் அவங்களுக்கு பாதகம், எவன் ஊழல் பண்ணுறான், எவன் பொய் சொல்கிறான், எவன் ஊரட்சி ஒலையில் போடுறான், எவன் நாட்டுக்கு கேடு, எவன் கஞ்சா வியாபாரி, எவன் வந்து நல்லவன், எவன் கெட்டவன் எல்லாம் தெரியும் மக்களுக்கு. சும்மாவா இனாமாவோ ஓட்டு போடுறாங்க. ஓட்டுக்கு காசு வாங்குற ஒரு கலாச்சாரம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கல. மக்களுக்கு அரசியல் தெரியலன்றதெல்லாம் இதுவரையில் எந்த அரசியல்வாதியும் அப்படி அதீதமான வார்த்தையை பேசினது கிடையாது. உங்கள் மேலே விமர்சனம் வருது, உங்களுக்கு அரசியல் தெரியலன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போங்க. எதுக்கு மக்களை வலிக்கிறீங்க? நீங்கள் யார் மக்களை பற்றி பேசுறதுக்கு?
மக்கள் மீது பாசம் இருக்குது, மக்களுக்கு குறைகள் இருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ணி பேசுங்க. தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அந்த இது கொடுத்தது? இருக்கிற 5.5 கோடி 6 கோடி பேர் பார்த்தா எப்படி தெரியுது? உங்கள் கூட கொஞ்சம் பேர் வராங்க, நீங்கள் அவங்கள எப்படி வேணால் நடத்துங்க, அவங்களுக்கு சேர் போடுங்க, குடிக்க தண்ணி வைங்க, இல்லை அவங்கள அப்படியே வண்டி பின்னாடியே ஓடி வர வைங்க, அது உங்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனை. வராமல் வீட்டில் இருக்கிறவங்களை என்ன விஜய்க்கு அரசியல் தெரியலன்னா மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். அப்படின்னா எது தமிழ்நாட்டோட சேர்த்துக்கிறது. சார் தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் 8 கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ் சொந்தங்கள், அதில் நீங்களும் ஒருத்தர். இந்த விவிஐபி கலாச்சாரம், இந்த விஐபி கலாச்சாரம்லாம் உங்களோட வச்சுக்கணும். எல்லாம் சமம். அதுதான் இந்திய அரசியல் சாசனம் சொல்லுது. மக்கள் பிரச்சனையை பேச வந்துட்டு இந்த விஜய் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு, இது என்னன்னா இப்போ சென்டிமெண்ட். அவர் வந்து மக்களோட அவர் இயல்பாக இருக்காராமா, அதை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, அதை காட்டிக்கிறாரு. அப்படி நீங்கள் மக்களோட இயல்பாக இருந்தால் சொல்ல வேணாம் சார், அவங்களே இது பண்ணுவாங்க. என்ன நீங்கள் இயல்பை காட்டிட்டீங்க இன்னைக்கு காலையிலேருந்து? வேலூர் போகிறீங்களே, வேலூரில் ஒரு இவ்வளோ இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. இந்த இடம் வந்து இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் வந்து 100 டிகிரி தாண்டும். தலைப்பு செய்திகளில் ஃபஸ்ட்டு வேலூர் வெயிலில் 100 டிகிரி தாண்டிச்சு. இதோ உங்கள் விஜய் அண்ணன் நான் சொல்கிறேன், நான் ஆட்சிக்கு வராமல் போகிறேன், எனக்கு சக்தி இருக்குது, எனக்கு தெம்பு இருக்குது, திராணி இருக்குது, என் தொண்டர்கள் இருக்கிறாங்க, தாவேக்கா இருக்குது, 1,00,000 மரம் நான் நடுவேன். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். சொல்லலாம்ல. மரம் வைக்கிறவரை போய்ட்டு ஸ்டாலின் போய்ட்டு இல்லை மரம்லாம் வைக்கக்கூடாதுன்னு பிடிச்சி பிடிங்கி போட்டுருவாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு நான் தான் எதிர்கட்சி தலைவர், நான் தான் மரம் நடணும், நீ எல்லாம் மரம் நடக்கூடாதுன்னு அரசியல் பண்ணலாம்ல. ஐயா அப்துல் கலாம் அதை தானே சொல்லிட்டு போனார், மரஞ்செடி வைங்க அப்படின்னு. அப்போது ஒரு பிரச்சனை தீர்வு அந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன கொள்கை, மக்கள் தேவை என்ன, மக்கள் அங்கே என்ன வாட்டி வதக்குது, எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது, எதுவுமே தெரியாது. பழைய ஸ்கிரிப்டை அப்படியே மனப்பாடம் பண்ணின்னு வந்துட்டு அதில் கொஞ்சம் பஞ்சு டயலாகு, கொஞ்சம் வேரியேஷனு, கொஞ்சம் மாடுலேஷனு, அப்புறம் ஒரு சாங்கு, ஒன்று சென்டிமெண்ட்டாக இருக்கும், இல்லைனா பாட்டு பாடுவார், இல்லைனா டான்ஸ் ஆடுவார், இல்லைனா ஹார்ட்டின்னு விடுவார், இல்லைனா ஃப்ளையிங் கிஸ் கொடுவார், அப்புறம் கடைசியாக கான்ஃபிடென்ட். இதான் கிளைமேக்ஸு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்கள். அவங்களாம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிறீங்களா கான்ஃபிடென்ட்டாக? ஏன் இந்த நேரம் தொகுதி சொல்லிட்டு அட்லீஸ்ட் பரபரப்பு வேணும்ல. நேற்று தீர்மானம் போட்டாங்கல்ல, பெரம்பூரில் நிற்க போகிறாரு, இல்லை குளத்தூரில் நிற்க, ஏன் நீ சொல்ல வேண்டியதானே? இவருக்கு நிறைய விஷயங்களில் முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது. இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி கரூர் பற்றி பேசுகிறாரு. என்னை வந்து அமுக்குறாங்க, என்னை அழுத்துறாங்க. யார் என்ன பண்ண? இப்போ சொல்லி ஆகணும். ஸ்டாலின் சார் உங்கள் மேலே வந்து என்ன அழுத்தினார்? அவரே பயந்து போய் உட்காந்துருக்கிறார். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, இவர் மேலே வழக்கு போடாமல் விட்டார் பாருங்க, 41 பேர் செத்த போர். அதில் நான் சொல்கிறேன் அவருக்கு பயம் இருக்குது, பதட்டம் இருக்குன்னு. என்ன பண்ணிருக்கணும் அவர்? ஆஸ் பர் லா ஆஃப் த லேண்ட் இன்னைக்கு இவர் பேசுகிறார், பழியை தூக்கி உங்கள் மேலே. நான் இதை ஃபஸ்ட்டு நாள் இல்லை, நான் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து அரசியல் ரீதியாக போடப்பட வேண்டிய ஒரு வழக்கு. காவல்துறை இதை குறை சொல்லி புண்ணியம் கிடையாது. இந்த விஷயத்தில் காவல்துறை எந்த தப்பும் கிடையாது. அரசியல் ரீதியாக இது எதுக்கு நமக்கு தலைவலின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அவங்க விட்டாங்க. சார் அரசியல் எல்லாம் எதிர்க்கிறது இல்லை சார், அடிக்கிறதுனா அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அரசியல். இந்த வருடி கொடுக்குறது இப்போ இவர் பண்ணுறது தான் வருடி கொடுக்குற அரசியல். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லிட்டோம்னா, எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இவர் ஏன் பேச மாட்டேன்றாரு? பேசினா இவர் என்ன வில்லங்க வரும், இவருக்கு என்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பாசிச பாஜகன்னு கூட சொல்கிறது கிடையாது. கொள்கை கட்சி அது இதுன்னு எதையோ ஒரு கதையை சொல்லிட்டு போயிடாரு. நாம் தமிழர் கட்சி கடந்து போவார். எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு பொருட்டாகவே என்ன. சரி, இப்போ இபிஎஸ் கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாதாரணமாக வந்தது, அந்த முகம் சாதாரணமாக இருக்கிறாரு, கீழேருந்து வந்தார், அதுதான் பிரச்சனையா? இல்லை அதிமுகன்றது ஒரு கட்சியே இல்லை, அந்த ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளராக ஒரு பொறுவே இல்லை, அதனால் எனக்கு வந்து அம்மையார் ஃபோட்டோவை போட்டு நான் வந்து அம்மா வழியில் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ஓட்டு வந்துடும், அதேமாதிரி இந்த சைடு எம்ஜிஆர் வழியிலன்னு சொல்லிட்டா எனக்கு அதிமுக ஓட்டு வந்துடும். இது அப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோட என்ன பிரச்சனை? ஏன் எதிர்க்க மாட்டீங்க நீங்கள்? இல்லை எதிர்த்து தான் பேசுங்களேன். சரி, ஒரு வாதத்துக்கு எதிர்த்து தான் ஒரு 2 லைன் பேசுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்க? அவர் எவ்வளோ பேரை தயார் பண்ணி வச்சுருப்பார். நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க வேலூருக்கு, வாரம் ஒரு தம்பி அமிச்சு ஊர் 6 தொகுதிக்கு இருந்தால் 6 தொகுதிக்கு 6 தடவை போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம். தெருவாக போய் சொல்லிட்டு வருவாங்க. விஜய் அவர்கள் யார், என்ன அரசியல் பண்ணுறாரு, என்ன படத்துக்கு வாங்கினார், புலிக்கு எவ்வளோ வாங்கினார், ஏன் 1.5 கோடி ரூபா பணம் கட்டலை, தமிழ்நாடு மக்கள்ன்றார்ல. சரி, இவருக்கு போட்டாங்க இல்லைங்களா இப்போ இந்த 1.5 கோடி ரூபா ஃபைனு, அதே இவரு கட்டுவாரா இல்லை தமிழ்நாடு கட்டுமா இல்லை மக்கள் கட்டுவாங்களா? அதே மாதிரி திமுக அப்படின்னா திமுகவில் கூட அந்த உள்ள அரசியல்லாம் போய் பேசுறதில்ல. சரி, உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து பேசிட்டா என்ன ஆகிடும்? உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் எதிர்த்து பேசிட்டா என்ன ஆகிடும்? உதயநிதி ஸ்டாலின் கூட பேசுறது இல்லை. ஏன் அவரை பார்த்தா ஒரு அரசியல்வாதியாக தெரியலையா? சண்டைக்கு தானே வந்தீங்க, ஜதை செய்ய தானே வந்தீங்க. எங்கே சும்மா இதே சிஎம் அங்கிள் இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் பசங்க மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. எது கேள்வி கேட்டாலும் திருப்பி சிஎம் அங்கிள்னு.
மாதிரிதான் அவரோட நிலைப்பாடு, அரசியல் தன்மை இருக்கு. ஸ்டாலினுக்கு எனக்கு தான் போட்டி, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் காமெடிகள் வந்து அவங்க வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுறாங்க அப்படின்னு சொல்கிறார். வேலூருக்கு சொந்தக்காரங்க, வேலூரில் கிட்டத்தட்ட அவங்களோட பூர்வீகம் அங்கே தான் இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் லைட்டாக டிஎம்டிகேவை பற்றி கொஞ்சம் லைட்டாக எதனா பேசுங்க. பெட்டி அரசியல் சொன்னீங்க, கல்லாப்பெட்டி கூட்டணி நீங்கள். எனக்கு தெரிஞ்சு திமுகவில் கடைசியாக போய் சேர்ந்தது அவங்க தான், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். உங்களுக்கு உண்மையிலே கேப்டன் விஜயகாந்த் மீது அக்கறை இருக்குது அப்படின்னா 2 பாதியாக பிரிஞ்சுக்கிறாங்க. இப்போது தொண்டர்களை பொறுத்தவரை பொதுமக்கள் பற்றி பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் வந்து இதை விரும்பலை, இதை பண்ணலை, எந்த காலத்துலையுமே வந்து திமுகவோட ஒரு கூட்டணி போனது கிடையாது, மிச்சம் எல்லா கட்சியோட போயிருக்காரு. அவர் கட்சி தொடங்கினது திமுகவை எதிர்த்து தான். அதாவது விஜய் சார் இன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறாரோ இதை விட பல மடங்கு இதை தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் தைரியமாகவும் நெஞ்சுறுதியோடு பண்ணவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இப்போது கூட்டணி போய் சென்ட்டாங்க. ஏன் இதை பேசலாம்ல? இதை பேசினா தெரியும் எந்த அளவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க எப்படி பேசுவாங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அவங்களோட அந்த சொல்லாடல் எப்படி இருக்குன்னு பேச சொல்லுங்கள். அப்போ பிரேமலதா விஜயகாந்தோ டிஎம்டிகேவோ நாளைக்கு போய் திமுக ஓட்டு கேட்க மாட்டாங்களா? சரி, இந்த சைடு பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் இருக்குதுன்னு சொன்னார்ல அவங்க கூட இருக்கிறவர், பாஜகவால் அழுத்தம் இருக்குதுன்னு அதிமுக கூட்டணியில். ஏன் பாஜக பற்றி லைட்டாக தொட்டு பேசுங்க, இல்லை எதனா பேசுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏங்க அவ்வளோ நயினார் நாகேந்திரன் பர்சனலாக அட்டாக் பண்ணாரா? நடிகை பேரை சொல்லி சொன்னாரா? எங்கே எதிர்வினை? பேர் சொல்லி சொல்ல வேணாம், அவர் அளவுக்கு போக வேணாம். 4 கோடி ரூபா எங்கே போச்சு? ரயிலில் போச்சு, கேட்கலாம்ல? இதான் நீங்கள் அரசியல் பண்ணுற லட்சணமா? இதுதான் இவர் பண்ணாமல். நான் அதனால தான் சொல்கிறேன், இவர் நுனிப்புள்ள ஏ பிபி சிசி டிடி ஏபிசிடி சொல்லிட்டு எனக்கு வந்து பிஏபிஎல் டிகிரி கொடுங்கன்னு கேட்குறாரு அவர். இதுக்கு அர்த்தம் அதுதான். இந்த அரசியலுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க ஜனங்க. மீறி கொடுக்கணும்னா உங்களுக்கு அரசியல் தெரியாது, நான் உங்களோட இருக்கேன், கலந்துட்டேன். இன்னொரு உண்மையை ஒன்று சொன்னார், உண்மையில் உள்ளபடி சந்தோஷம். அவர் கிராமமாக போகிறது கிடையாது. அதை இன்னைக்கு தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி தவளை தன் வாயால் சொல்லிவிட்டுது. என்ன சொல்கிறாரு அவர் சாரு? நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போய் பார்ப்போம். ஏன் இப்போ சரி ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் உங்கள் உறவு தானே. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய்கிறாங்களா? இந்த விஜய் அந்த வீட்டில் இருக்கிற விஜய் போய் பார்க்க முடியாது. காந்தாரா படம் பார்த்துருப்பீங்க. காட்டில் இருக்கிற சாமியார் போய் அங்கே சுற்றுவார், அங்கே காட்டில் ஒரு சாமி இருக்கும். நாட்டில் இருக்கிற சாமி போய் காட்ட சொல்வார், கடைசியாக 2 சாமியை சுற்றி புஷ்ஷுன்னு போயிடும். படம் தான் அந்த மாதிரி. இந்த விஜய் அந்த விஜயை சுற்றி விளையாடலாம்ல கிராமமாக. அங்கே ஒரு விஜய் இருப்பாப்புல, அங்கே ஒரு விஜய் இருப்பாப்புல. ஏன் அந்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் அந்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் பார்க்கக்கூடாதா? இப்போ நீங்கள் இதாக பண்ணக்கூடாதா? கிராமங்கள்லாம் விஜய் இல்லையா? அதாவது வீட்டில் இருக்கிற விஜயும் வந்து உழைக்கணும். உங்களை வந்து இந்த விஜயை வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ வாக்கி முதலமைச்சர் ஆக்கணும். ஆனால் இவர் நன்றி கடன் எப்போ காட்டுவார்னா, இவங்கெல்லாம் ஜெயிச்சு வந்தால் அதுக்கப்புறம் போய் போடுவாங்களாம். இந்த டயலாக் நீங்கள் எங்கேயோ கேட்டிருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார், அந்த எழுச்சி வரல, ஒருவேளை எழுச்சி வந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் அரசியல் வந்திருப்பேன் அப்படின்னு. அவர் சொன்னார், வேணான்ட்டு போயிட்டாரு, ஒதுங்கிட்டாரு. அவர் மாண்பே மரியாதையும் அவர் காப்பாற்றின்னு போயிட்டார். ஆனால் இவர் இன்னைக்கு வந்து அவர் நான் வரமாட்டேன் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி நினச்சிக்கினார், மாட்டிக்கினார். மக்களை வந்து அவர் போய் பார்க்க போகிறது இல்லை. 234 தொகுதிக்கு போகாமல் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரே தலைவர் தமிழக வரலாறுல உண்டுன்னா அது இவர் தான். வைகோ ஜெயிக்கலை, ஆனால் வைகோ போகாத சட்டமன்ற தொகுதி கிடையாது அவர்கள். ஐயா மருத்துவர் ராமதாஸ் இப்போ தான் வயது முதிர்வா அவ்வளோ வெளியில் போகிறதில்ல, 80,000 கிராமத்துக்கு மேலே போயிருக்கிறார். எல்லா தொகுதிக்கும் எப்பயோச்சு போயிருப்பார். கலைஞர் அவர்கள் கேட்கவே வேணாம், அத்துப்படி ஒவ்வொரு மாவட்டம். அம்மையார் ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கும்போது எல்லா இடமும் போய் பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி போன வாட்டியே 234 தொகுதி போனார். இப்போ இவர் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 185 190 தொகுதி கிட்ட முடிச்சிட்டார் பிரச்சாரத்தை. ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க. இது இல்லாமல் வேட்பாளர் அறிமுக கூட்டம். ஸ்டாலின் அவர்கள் பற்றி கேட்கவே வேணாம். அவரும் ஒரு அமைச்சராக இருந்தப்பவும் சரி, இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்தப்பவும் சரி, முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு போய் சுற்றி வந்திருக்கிறார். இவருக்கு என்ன வேலை? இப்போ என்ன வேலை இருக்குது அவருக்கு? இப்போ என்ன? இப்போ ஷூட்டிங்கும் இல்லை, படம் எதுவும் கமிட் ஆகலை, ஜனநாயக படம் வரல. இப்போதைக்கு யாருன்னா கேட்டால் வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்னா ஐ எம் பொலிட்டீஷியன்னா என்ன பண்ணணும்? போய் மக்களை சந்திக்கணும். நான் மக்களை சந்திக்க மாட்டேன், 5000 பேராக கூடி தான் பார்ப்பேன் அப்படின்னா இது என்ன? இது என்ன ஒன்று? கூட்டம்லாம் வந்து வர்றது குறைஞ்சி போச்சு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த எப்போ சாமினா போட்டு லாஸ்ட்டில் சேர் போட்டு அப்போ சேர் காலி ஆகுதோ அப்போ கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அடுத்த கூட்டத்தில் ஒருவேளை ஒரு 8000 சேர் போட்டு சாமினா போட்டாங்கன்னா சேர் நிறைய காலியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, சரி இதுதான் கெப்பாசிட்டி, இந்த த்ரெஷோல்டு அப்படியே மெயின்டைன் பண்ணோம், செலவு பண்ணாமல் கூட்டின்னு வரதா சொல்லிட்டோம்.
யாருன்னா ஒருத்தர் காசு கீசு வாங்கும்போது வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா இவரும் எல்லா கட்சியும் மாதிரியே ஆகிடுவார். ஸோ அதையும் பண்ண முடியல, இதையும் காப்பாற்ற முடியல. அதனால என்ன பண்ணுறாரு, டக்குன்னு நிர்வாகிகள் கூட்டம். வேலூரில் 5000 நிர்வாகிகள். உங்களுக்கு இந்த படத்தில் சொல்லுவாங்க, 1 கோடி ஆத்தா நான் பார்த்தேன், புடவை வேலைனா 1 கோடி நீ பார்த்தியா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க, ஜெயிச்சிட போகிறீங்க, 40% ஓட்டு. இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையாளர் வந்து 35% இருக்குது வாக்கு அப்படின்னு போட்டு ட்வீட் எல்லாம் போடுறாங்க. நான் என்ன சொன்னேன், எதுக்கு பிரச்சனை, இது கூட போகாதீங்க, வீட்லேயே இருங்க, பனையூர்லேயே இருந்துக்கோங்க. பனையூர்லேயே இருந்து டிக்டாக்கு, ரீல்ஸு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் ஃபயர் விடுறது, இது மாதிரி இதே சமூக வலைதளத்திலே பண்ணிட்டு இருங்களேன். என்ன பெருசாக இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம்? ஆல்ரெடி இளைஞர்கள் வந்து என்ன சொல்கிறது, அரசியல்னா என்னன்றது தெரியாமல் போயிட்டுருக்கிறாங்க. ஒரு சைடு மாணவ சொந்தங்களை வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கு போராட்ட குணமும் கொடுத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கொடுத்து அண்ணா பதப்படுத்தி விட்டார். அப்படி இருந்ததுனால தான் மாணவர்கள் வந்து அன்றைக்கி தமிழ் விஷயமும் அந்த மாதிரி போராட்டம் பண்ணாங்க. காலப்போக்கில் அண்ணா கொண்டு வந்த அந்த சில விஷயங்களையே ஓட்டையாவது, அதில் கலப்படமாவது, ஊழல் வருது, குடும்ப அரசியல் வருது, அண்ணா பேரை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அது திமுகவுக்கும் அது பொருந்தும், அண்ணா திமுகவுக்கு பொருந்துன்றது என் போன்றவர்களோட வாதம். விஜய் எதிர்க்கிறதுனால அது ஆதரவு அப்படி கிடையாது. எல்லாரையும் அந்தந்த நேரம் வரும்போது நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது என்னோட தொழில். பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ண மாட்டேன். இன்றைக்கி பாருங்கள், அவர் கடந்து போனார். அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினா ஒரு நிருபர் கேட்டாங்க, யார் நண்பர்னுப்போ. அப்போ அவர் சொன்னாராம், ஆனால் அவர் நண்பராக இருந்தால் ஏன் சார் என் மேலே பழி போட்டிங்கன்னாரு. சரி, பழி போடுறார், ரைட்டு. நீங்கள் ஏன் சார் ஓடி போனீங்க கரூரில் வந்து? எந்த அதிகாரி சொன்னார்? அந்த அதிகாரி பேரை சொல்லுங்கள். இந்த அதிகாரி இத்தனாம் தேதி எனக்கு ஃபோன் பண்ண, ப்ரூஃப் காட்டுங்க, இல்லை எவிடன்ஸ் காட்டுங்க, பொதுவெளியில் காட்டுங்க, மக்கள்கிட்ட காட்டுங்க. இவர் ஓடி போயிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த கரூர் போலீஸ் உண்மையிலே பாவங்க. இவர் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க சிலுவை சுமக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பத்திரிகையாளர் சந்திப்பு ஏமாத்துறாரு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஏன் கரூரை விட்டு போனாரு, ஏன் சீக்கிரமாக போனார், பதில் வராது. 1.5 கோடி ரூபா பணம் கட்டுவீங்களா கட்ட மாட்டிங்களா, இன்கம் டேக்ஸ் அது தெரியாது. ஜனநாயகனுக்கு பிளாக்ல டிக்கெட் ஓட்டுவீங்களா ஓட்ட மாட்டிங்களா அது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாரை பற்றியும் பேசிட்டு வரும். அதுலேயும் எல்லாரையும் பற்றி பேசுகிறாரு, கொஞ்சம் ஆழமாக பேசுவாரா, அதுவும் பேச மாட்டார், அதுவும் தெரியாது, அதுவும் புரியாது. அடுத்த ஊருக்கும் திருப்பி இப்போ இன்றைக்கி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்களா யாருன்னு தெரில, அந்த பிரிண்ட் அவுட் இருக்கிற பாதி பேச்சு திருப்பி மறுபடியும் மனப்பாடம் பண்ணிட்டு, நண்பா தோழி தோழா தாவைக்கா விசில் சத்தம் காதில் கேட்கணும், அங்கே கேட்கணும், அச்சு விடுங்க, அமைக்கி விடுங்க, இப்படியே இதே சினிமா டைலாக் 4 லைனில் பேசிட்டு அதே வெள்ளை சட்டை, அதே ப்ரௌன் பேண்ட்டு போட்டுன்னு அதே அந்த மஞ்சள் கலர் பஸ்ஸை தூக்கிட்டு, அது அந்த பஸ்ஸாக இல்லை கேரவானான்னு தெரில, ஒரு காரு, அப்புறம் ஒரு வேனு, அப்புறம் ஒரு பஸ்ஸாக. என்ன ஜி ஜின்பிங்க நீங்கள்? அப்போ எவ்வளவு அந்நியப்பட்டிருக்கிறார், இவருக்கு எப்படி புரியும்? எது சரி, அது அவர் காசு, அவர் கட்சி, அவர் எதெல்லாம் போட்டால் அது தவறான, அது வேண்டாம். நம்ம வந்து அறிஞர் அண்ணா வழியில் வந்துட்டு யாரையுமே வந்து ஒரு நாகரிகமான சொல்லாடலில் தான் கையாளணும்னு நினைக்கிறேன். அது அவர் 3 வண்டியில் போட்டோம், ஹெலிகாப்டர் போயிட்டால் அது அவர் காசு. பட் எனக்கு என்னென்னா, மக்கள்கிட்ட அவர் பழகிறது இல்லை. இப்போ எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறேன். இன்னொன்று, அந்த மேடையில் பாருங்கள், ஒருத்தர் இப்படி குஞ்சிக்கின்னு கிட்டத்தட்ட முட்டிக்கால் போட்ட மாதிரி இப்படி இருக்கிறாரு. ஏன் அவர் பின்னாடி தான் நின்று என்ன ஆகிட போகுது? எல்லாருக்கும் தான் கமாண்டோ பாடி கார்டு வச்சுக்கிறாங்க. ஸ்டாலின் போனாலும் வச்சுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போனால் கூட பாதுகாப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கூட அந்த இதில் பண்ணும்போது அந்த பச்சை கலர் பஸ்ஸில் ஏறி நிற்கும் போது 4-5 பேர் நிற்கிறாங்க கூட கட்சிக்காரங்க, பின்னாடி 2 பேர் செக்யூரிட்டி நிற்கிறாங்க. யாரும் குனிஞ்செலாம் நிற்கிறது இல்லையா சார்? என்ன சொல்ல வரீங்க? இந்த மொத்த ஃப்ரேமில் சிங்கிளால் ஒத்தால் நீங்கள் ஹீரோ. உங்களுக்கு எதுக்கு அண்ணாவோட கொள்கை? அப்போது அண்ணாவை எதுக்கு நீங்கள் அவரை கோட்டிட்டு காட்டுறீங்க? அண்ணா இப்படி தான் தனித்தனியாக பண்ணின்னு இருந்தாரா? வண்டியில் கட்சிக்காரங்களோடு சேர்ந்து சகஜகமாக பயணம் பண்ணவர் சார் அவர். உங்கள் காரில் நீங்கள் யாரை ஏற்றுறீங்க, யாரை இறக்குறீங்க, கட்சிக்காரங்க வராங்களா போகிறாங்களா யாருக்குமே தெரியாது. இப்போ வேலூர் போனீங்கல்ல, இன்னும் உடனே எப்போ வேணால் தேர்தல் அறிவிப்பாங்க. ஏன் வேலூருக்கு கூட்டணி தான் யாரும் வரலன்னு தெரியுதுல்ல. காங்கிரஸ் வேலூர் சீட்டு கேட்க போகிறதா, அவங்க கூட வரப்போகிறது கிடையாது. நேற்று கேசி வேணுகோபால் சேர்ந்துட்டார். அப்போ இன்றைக்கி தேதியில் கூட்டணி வரல அப்படின்றது என்னோட குற்றச்சாட்டு. ஆனால் அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஏன் அறிமுகப்படுத்தலாமே? நீங்கள் கடந்து போகிறீங்களா? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சாச்சு, பெண்களுக்கு பாதி இடத்துல சீட்டு கொடுத்தாச்சு. நம்மளால் எது பண்ண முடியும்னு தெரில. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர் என்னன்னு புரியாமல் பெண்களை வந்து நான் பாதி கலெக்டர் போஸ்ட்டும் பாதி எஸ்பி போஸ்ட்டும் நான் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன். நீங்கள் யார் முன்னுரிமை? உங்களால் அது கொடுக்கவே முடியாது, உங்களுக்கு அதுக்கு அதிகாரமே இல்லை. எது உங்கள் அதிகாரத்தில் வரும், எதை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ண முடியும்னு கூட தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க.
இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் வந்த பொழுது அப்போ வந்தது அந்த அதிகாரிகள் எப்படி ரெக்ரூட் பண்ணணும், ஐபிஎஸ்னா என்ன, ஐஏஎஸ்னா என்ன, சிவில் சர்வீஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அந்த ட்ரைனிங் என்ன, எல்லாம் அப்போ வந்து எதுவுமே தெரியாமல் இவர் பாட்டு அடிச்சு விட்டு வந்துட்டார். செங்கோட்டையன் மாதிரி மூத்த தலைவர்களோட இல்லாமல் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது செங்கோட்டையனுக்கு குத்தணும். நம்மளை எப்படி வச்சுருந்தாங்க, நம்ம எப்படி இருந்தோம், மரியாதை இல்லைன்னா நம்ம கேட்ட கேள்விகள், நம்ம பண்ண விஷயங்கள் அது. மற்றபடி மேடையிலெல்லாம் வந்து இப்போது உட்கார விடாமல், இல்லை மேடையில் வந்து பேசும்போது மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களை அப்படின்லாம் எங்கேயும் கடந்து போன மாதிரி இல்லையே. சண்டை இருந்தது, ஆனால் அட்லீஸ்ட் குறைந்தபட்ச நாகரிகம் இருந்ததுலாம் அங்கே அதிமுகவில் 4 பேர் வந்தோடனே பார்க்குறது கொள்வது. இப்போ தனித்தனியாக ஒத்தையில் நின்றுட்டுருக்கீங்களா சார்? அது வந்து அவங்களுக்கு வந்து சார் அது ஒரு ஃபேன் ஃபாலோவிங். அப்போ இன்றைக்கி இவ்வளோ நாள் பேச போட்டதெல்லாம் செட்டப்பா, அம்மையார் வந்து உறுதியாக அம்மாவோட பிள்ளைகள் ஒன்றாக சேர வேண்டும், அது ஓகே. அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை, நம்ம என்னத்தை பேசுகிறோம். 10ஓட 11 இப்போ அவ்வளோதான், அவர் 10ஓட 1. கொங்கு மண்டலத்தில் வந்து என்னதான் எஸ்பி வேலுமணி கோல் வச்சு இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு ஒரு லேபிள் இருந்தது. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் அப்படி இப்படின்னு. இப்போ அங்கே அவரோட நம்பர் என்ன, ரேங்க் என்ன, நம்பர் 2 அவர் நம்பர் 2 சொன்னால் புஷி ஆனந்தப்பா நான் யாருன்னு கேட்பார். சரி நம்பர் 3 ஓகேவானா அப்போ நான் யாருன்னு ஆதவர்ஜுனா கேட்பார். எங்கே போய் அவர் அடையாளப்படுத்தி போகிறாரு? இல்லை அதற்குண்டான முக்கியத்துவம் எங்கன்னா கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? அது ஓகே, அது அவங்க கட்சி எப்படின்னா போட்டோம். இந்த ஸ்டாலின் வந்து டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறத இவர் வந்து அது ஸ்டாலினோட உருட்டுன்னு சொல்கிறார், கிண்டல் பண்ணுறாரு. சார் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து தான் கரெக்டான. அதாவது இங்கே பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தல் இது கிடையாது. நானே இதை சொல்கிறேன், இது தேவை எல்லாமே என்டிஏன்றாங்க. என்னென்னா ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை என்னென்னா, அமித்ஷா மோடி பேரை சொன்னால் ஒரு எதிர்ப்பு வாக்குகள் கிடைக்கும், அதிமுகவை வச்சா ஓட்டுகள் அந்தளவுக்கு கிடைக்காது. ஆன்டி அதிமுகவோட ஆன்டி திமுக ஓட்டு ஜாஸ்தி, ஆன்டி காங்கிரஸை விட ஆன்டி பிஜேபி ஓட்டு ஜாஸ்தி. அதனால் நமக்கு வந்து ஆன்டி பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு வாக்குகள் கிடைத்தால் போதும், அதனால் அதையே கட்டமைத்து அந்த அரசியல் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது தொடர் வெற்றி கொடுத்த காரணத்தினால அதையே அவங்க முன்னேற்றுறாங்க. ஆனால் வரது சட்டமன்ற தேர்தல் தான், விஜயே கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி எனக்கு பெருசாகுதுன்னு தெரில. 2 வருஷம் தான் ஆகுது, இவரே சொல்லிட்டாரு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பிரைம் மினிஸ்டர் தேர்தல் எல்லாம் இது வந்து நீங்கள் வேணுமா வேணாமான்னு தான் அப்படின்றது வர்றாரு. அந்த கேள்வி என்றது கரெக்டு தான். கல்லாப்பட்டியை பற்றி சொன்னீங்க வந்து, அதையும் கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணா அறிவாலயத்துக்கு பக்கத்தில் போகிறவங்க நிழலுக்கு ஒதுங்குறவங்க கூட கூட்டணிக்கு இழுத்து போட்டுக்கிறாங்க. அது கரெக்டுங்க. இப்போ நீங்கள் டிஎம்டிகேவை பற்றி அந்த மாதிரி ஒரு கட்சியெல்லாம் நீங்கள் கூட்டணி சேர்க்குறீங்க. ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, மக்கள் பிரச்சனையே பேசாத ஒரு கட்சி. தன்னுடைய தம்பியோ அவர் சகோதரர் வந்து எம்பி ஆகணும், அதுதான் அவங்களோட கொள்கை, சமீபமாக இருக்கக்கூடிய கொள்கை. அந்த ஒரு கொள்கையை மனசில் வச்சுட்டு தான் அவங்க பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ராஜ்யசபா சீட்டு. அந்த மாதிரி ஒரு கட்சி போகுதுன்னா இப்போது ஸ்டாலின் சார் என்ன செஞ்சாலும் செய்யலாம், இந்த மாதிரி விமர்சனம்லாம் வரதான் செய்யும், அதை அவர் எதிர்க்கணும். என்ன கருத்து அப்படியே திமுக அப்படியே பிடிச்சி போய் டிஎம்டிகே வந்து சேர்ந்துட்டாங்க, இல்லை என்ன கருத்து பிடிக்காம நீங்கள் அப்படியே பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா சொல்லலாம். விஜயகாந்த் அவருக்கு பர்சனலாக மோசமாக பேசினாங்க, ஐயா வடிவேலை வச்சு தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது, அவர் ஒரு மீம் மெட்டீரியலாக ட்ரால் மெட்டீரியலாகவே ஆக்கி விட்டாங்க, அதெல்லாம் பண்ணது திமுக. அது இல்லாமல் வந்து அந்த எதிர்ப்பு என்பது அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இந்த கருத்து கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் இருக்குது மக்களே, உங்கள் பணத்தை இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை விஜயகாந்த் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் களம் பண்ணார். அந்த கட்சி வந்து சேருது, நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா அது விமர்சனம் வரதான் செய்யும். அது வந்து அது திமுக காரங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். விஜய் அவர்கள் கலாய்க்கிற மாதிரி, விஜய் அவர்கள் கேள்வி கேட்குற மாதிரி கூட்டணி வச்சா புது கட்சி தான், அவருக்கு அரசியல்லாம் அந்தளவுக்கு தெரியல. நம்ம அவருக்கு எப்படி அரசியல் தெரியலன்றது, ஆனால் கேட்குற கேள்வி அரசியல் ரீதியான கேள்வி, இது வந்து கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சராகிறதுக்கு உண்டான அரசியல் தகுதிகள் இல்லைன்றது தான் என்னோட வாதம். அறிஞர் அண்ணா பேரை சொல்கிறீங்க, ஐயா காமராஜர் சொல்கிறீங்க, அதில் கிட்ட போகலை, இன்னும் பயிற்சி தேவைன்றதான் நம்மளோட பிரச்சாரம். ஆனால் இவர் இப்போ கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டாக இருக்குது, தப்பு கிடையாது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவரும் எதிர்த்து கேட்கணும் கேள்வி, கடந்து போக முடியாது. அப்போ தான் நீங்கள் கேட்டால் தான் அவங்க ஒரு 4 அடி அடிப்பாங்க. இதில் திமுக வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக போகுது, அது திமுகவுக்கு நல்லது. விஜய் என்ன வேணால் பேசட்டும், நம்ம வந்து விஜயை கண்டுக்காமல் நம்ம அதிமுக எதிர்ப்பு உண்டு அப்படின்றது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வைக்கிறாங்க. அதில் என்ன பியூட்டினா, அவங்க அதிமுக எதிர்ப்பு ஸ்ட்ராட்டஜி வைக்கல, என்டிஏ ஸ்ட்ராட்டஜி தான் வைக்கிறாங்க. ஸோ அகெயின் எடப்பாடி பழனிசாமி இஸ் கம்ப்ளீட்லி அன்மார்க்ட், இஸ் அண்டர் எஸ்டிமேட்டட். அதாவது என்னென்னா, அவரை யாரும் டைட் பண்ணலை, அதே மாதிரி அவர் களத்தில் ஃப்ரீயாக விட்ருக்காங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒரு ஆளையோ, இல்லை அவர் முன்னாள் முதலமைச்சர் தாங்க காலில் கீழே விழுந்து வந்தார், ஆனால் எதிர்கட்சி தலைவராக அவராக தான் வந்தார். எதிர்கட்சி தலைவராக வேறு யாரும் ஆக்கி விடல, அவரே தான் ஆக்கினார். ஏன்னா அப்போ வந்து பொது தேர்தல், அவரோட முகத்தை வச்சு, அவரோட சின்னத்தை வச்சு, அவர் பிரச்சாரம் போய் அவர் செலவு பண்ணி தான் எதிர்கட்சி தலைவரானார். அப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற
நான் மார்க்கே பண்ண மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு கோல் அடிச்சா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. சொந்தமாக சுயமாக உழைச்சி ஓட்டுக்கு பெரிய காசு கொடுக்காம கொள்கையை பேசி தமிழ் உணர்வுகளை பேசி வந்த கட்சி. அந்த கட்சியோட தலைவரை நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னா அப்போ அதெல்லாம் எதிர்வினைகள்லாம் இருக்குது. விஜய் அவர்கள் காத்துட்ருக்கு. பட் அந்த கூட்டணி விஷயத்தில் சொன்னது இப்போ அடுத்த ஐயா ஓபிஎஸ் வேற போக போகிறாரு. அதெல்லாம் விஜய் போன்றவர்கள் அதை பற்றி பேசும்போது அது திமுகவுக்கு பின்னடைவு. அது ஒரு விஜய் அதாவது விஜய் அவர்கள் இன்னும் நல்லா அரசியல் பேசணும், அரசியல் பண்ணுன்றது தான் நம்புது. அதை கேள்விகள்லாம் கேட்குறேன்னா அது சம்மந்தப்பட்ட கட்சிகள் பதில் சொன்னாங்கன்னா எந்த கட்சி கரெக்டாக பதில் சொல்லுது, இல்லை எந்த கட்சி எந்த அரசியலை எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்றத நம்ம பேசுவோம். இப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் ஊழலை பற்றி பேசிட்டு நேரு அமலாக்கத்துறை மீது இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பேசாமல் போது விஜய்க்கு தான் அரசியல் தெரிலன்றது புரியுது. நேரு அவர்கள் அப்படியே இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார், எதுவுமே சத்தமே இல்லையே. ஐயா திமுகவில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் முன்னணி தலைவர் தான் சொன்னால் அவர் சமாளிப்பாருன்றாங்க. அதை பற்றி பேசணும்ல. செய்தி என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது தெரியாமல் இருக்கிறாரு விஜய். அதான் அங்கே சிக்கல். நன்றி சார்.